ஆமாங்க. தமிழகத்தில் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத தெள்ளத் தெளிவாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. பொங்கல் பரிசு கிடைக்க நீங்கள் என்னென்ன செய்யணும்? மக்களே, பொங்கல் பரிசு அறிவிப்பு குஷியில் பொதுமக்கள் எப்பொழுது இந்த பொங்கல் பரிசு விநியோகிக்க போகிறாங்க? ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாயா 5000 ரூபாயா தேர்தலுக்காக அள்ளி தருகிறது திமுக. இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் பரிசு அறிவிப்பு குஷியில் மக்கள். பொங்கல் பரிசு 3000லேருந்து 5000 ரூபாய் பரிசு தொகுப்புடன் வழங்க அரசு முடிவெடுத்திருக்காங்க. 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 3000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. 3000ன்றது கம்மி, இது 5000 ரூபாய்க்கு கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகை ஆகும். தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட பச்சரிசி, கரும்பு, முந்திரி, திராட்சை போன்ற பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 வழங்க திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் ரூபாய் 3000 வரைக்கும் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மக்களுக்கு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொடர்ந்து அவர்களுக்கு இந்த தொகையை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ பொங்கல் பண்டிகைக்குன்னு ஒரு மாதமே இருக்கிற நிலையில் இதற்கான பணிகள் கூட்டுறவுத்துறையும் நிதித்துறையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்க வேண்டிய பச்சரிசி, கரும்பு போன்ற கொள்முதல் பணிக்கான பணிகள் எல்லாமே சீர்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து வகை ரேஷன் அட்டை தாரர்களுக்கும் புதுவை அரசு 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசை கொடுத்துட்டாங்க. அதே போல் தமிழகத்திலுமே பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசை கொடுக்க போகிறாங்க. திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு முதல் பொங்கல் 2022ஆம் ஆண்டில் கொண்டாடப்பட்டதுங்க. அது கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் 2023-24 பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. நடப்பாண்டில் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை வழங்கப்பட்ட நிலையில் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த ரொக்கப்பணம் எப்போ வழங்குறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி இல்லை 25ஆம் தேதிக்குள்ளார ரொக்கப்பணங்கள் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படுங்க. ஸோ தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை உதவிகளை அறிமுகப்படுத்தி வருகிறது. நிதி பற்றாக்குறையும் உள்ளது. இதனால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள், அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது, இது போன்ற அதிகாரிகள் விரைவில் ஆய்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தகவல்கள் வெளியாகிருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்தல் டைமில் பார்த்திங்கன்னா இதை பண்ணுறதா எல்லாருக்குமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எலெக்ஷன் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த 5000 ரூபாய் அவங்களுக்கு ரொம்ப கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் எலெக்ஷனில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத எல்லா தரப்புனுமே வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஸோ மக்களை பொறுத்து நாம் பார்க்கலாம். பொங்கல் பரிசுக்கு உண்டான டோக்கன்கள் அனைத்தும் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாகவே கிடைக்கப்படுங்க. இவைகளுக்கு உண்டான டோக்கன்கள் டிசம்பர் 15, 17, 19 தேதிகளில் அங்கங்கே இருக்கிற தேட்டரில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் ஆயின் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.